பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாள் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்டதை அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எழுதுங்க. இல்லைன்னா என்னுடைய மொபைல் நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்குறீங்க, ஸ்க்ரீனில் பார்க்குறத எங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு ஏதாவது தெரியப்படுத்துங்க. நம்ம சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒரு பழைய பாடல், நான் வாலிப நாட்களில் ரொம்ப அதிகமாக பாடிய ஒரு பாடல். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்காரம் மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. நீங்களும் நானும் மணவாட்டி. அவன் சந்தோஷமாக பாடலாமா? உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த பாட்டு தெரியுமா? இப்போ நிறைய பேர் இப்போ பழைய பாடல்களை பாடிட்டு இருக்கிறாங்க. சேர்ந்து பாடுவோம். அதான ஒரு ஸ்டான்ஸா அதுக்கு நன்றி செலுத்தி அவரை துதித்து பாடுவோம். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை ஏற்றணைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டே, தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டே, தாமரமாய் சிறகினில் தஞ்சமானே. கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் உபாகமும் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஒரு பின்பகுதி, ஒரு சின்ன செய்தி தான். உபாகமும் 30:20 என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கர்த்தரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். அவரே நமக்கு ஜீவன், தீர்க்காயுசு. தீர்க்காயுசுனா பாருங்க, ஆயுசு முடிவதே இல்லை. அவர் தான் நமக்கு ஜீவன். அவர் நமக்குள்ளே வந்துட்டாருன்னா நீங்களும் நானும் தீர்க்க ஆயுஷாக இருப்போம். எங்கே? இந்த பூமியில் நினைக்கிறீங்களா? இந்த மாம்சத்தில் இல்லை, அவரோடு கூட என்றைக்கும் ஆளுகை செய்வோம். அது பரம எருசலேம். அந்த எருசலேம் தான் மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டே இருக்கலாம். சங்கீதம் 27:1 இப்படி சொல்லுகிறது. கர்த்தர் என் வெளிச்சம், என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஆகவே ஆண்டவர் தான் நமக்கு ஜீவன், அவர் தான் தீர்க்காயுசு. அதனால் அவரை நம்ம சார்ந்திருக்கும் பொழுது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நமக்கு நித்திய வெளிச்சமாக இருந்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டே வருகிறார். நிச்சயம் நம்மளை பாதுகாப்பார், வழி நடத்துவார், பலப்படுத்துவார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். பரம தகப்பனே, நீரே எங்கள் ஆண்டவரே கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து அணைத்து கொள்வது போல ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் அப்பா நீர் அப்படி அணைத்து கொள்ளுகிறதற்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படி ஆண்டவரே நீர் ஜீவன் உள்ளவர்களாய், அவரை தீர்க்காயுசு உள்ளவர்களாய் ஆண்டவரே நீர் அவர்களை வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். நித்திய வீட்டின் பங்குள்ளவர்களாய். ஆமென். யாருக்கு பயப்பட முடியும்? யாருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைப்பா. காரணம் நீங்கள் அவங்களோடு இருக்கிறீங்க, உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறீங்க, ஒவ்வொருவரோடு கூட நீங்கள் இருக்கிறீங்கப்பா. நீரே எங்கள் பலன். நாங்கள் நமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை காத்து கொண்டீங்கப்பா. இன்னும் நாள் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீங்க ஆண்டவரே. அதை விசுவாசித்து நாங்கள் கடந்து சொல்லுகிறோம். உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே உங்களுடைய மார்பில் இளைப்பாறுகிறோம். கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா பலவீனங்கள் மறைந்து போகட்டும். புதிய ஜீவன் அவர்களுக்கு உண்டாகட்டும். எல்லா தடைகள் விலகி போகட்டும். இயேசுவின் ஆளுகை அவர்களுக்கு உண்டாகட்டும். இப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. God bless you.